Hi dear students, ஒரு breaking news இந்த NEET உடைய issues பத்தி இன்னைக்கு நம்மளுக்கு கோர்ட்ல ஹியரிங் நடந்துட்டு இருக்குது. சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மத்திய அரசு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா NEET தேர்வில் பெரிய அளவிலான முறைகேடு நடக்கவில்லை அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அதாவது IIT மெட்ராஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த டேட்டா அனலைசிஸ் எடுத்து பார்க்கும்போது 2024 உடைய NEET ஸ்கோரை பார்க்கும்போது பெரிய அளவுல மால் பிராக்டிஸ் நடக்கல. அதாவது வைட் ஸ்ப்ரெட்டா மால் பிராக்டிஸ் ஹேப்பன் ஆகல. சோ அதே மாதிரி NTA says NEET பேப்பர் லீக் டெலிகிராம் வீடியோ ஃபேக் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சோ நம்மளுடைய மத்திய அரசும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது பெரிய அளவுக்கு இந்த முறைகேடு நடக்கல. நீட் வினாத்தாள் கசிவு மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்காங்க. சோ இதெல்லாம் அண்டர்ல பேஸ் பண்ணி கவுன்சிலிங் நம்மளுக்கு 3வது வாரத்துல முதல் சுற்று, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஜூலை 3வது வாரத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இப்ப MCC நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா MCC நம்மளுக்கு இந்த 3rd வீக்ல இருந்து கவுன்சிலிங் ஷெட்யூல், கவுன்சிலிங் டைம் டேபிள ரெடி பண்ணி நம்மளுக்கு MCC அனுப்பணும். எந்த டேட்ல எந்த ரவுண்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், எந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிரும். சோ ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் நம்மளுக்கு இந்த ஜூலை 3வது வாரத்துல இருந்து கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முதல் சுற்று கலந்தாய்வு ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சோ MCC தான் இனி என்ன பண்ணணும்னா ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணணும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு இது ஒரு நல்ல பிரேக்கிங் நியூஸ்ல ஹாப்பியான நியூஸ். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பாராமெடிக்கலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஜூலையோடைய லாஸ்ட் வீக்ல ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 19 டிகிரி கோர்சஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஃபார்மா டி, அதுக்கடுத்து BNYSக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் தனுவாஸுக்குமே ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஜூலையோட இறுதியில ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ இந்த 19 டிகிரி கோர்சஸ் ஃபார்மா டி, BNYS, தனுவாஸ் ஆஃபர் பண்ற வெட்னரி அண்ட் பிடெக் கோர்சஸ் உடைய கவுன்சிலிங் எப்போ, ரேங்க் லிஸ்ட் ஜூலை இறுதியில ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங் எப்போ தொடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் இந்தியா கோட்டா ஜூலை 3rd வீக்ல அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட் கோட்டாவுடைய MBBS BDS ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நம்மளுக்கு ஸ்டேட் கோட்டாவுடைய MBBS BDS உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாராமெடிக்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ நம்மளுக்கு ஆகஸ்ட் 2வது வாரம் அல்லது ஆகஸ்ட் 3வது வாரத்துல நம்மளுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ மோஸ்ட்லி நம்மளுக்கு கவுன்சிலிங் எல்லாம் உங்களுக்கு ஆகஸ்ட் டு செப்டம்பர் மந்த் வரைக்கும் நடக்கும். நம்ம செப்டம்பர் லாஸ்ட் வீக் அல்லது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா காலேஜ்ல போய் சேர்ந்துடலாம். சோ இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஹாப்பியான நியூஸ். சோ இதே பாசிட்டிவ் வைபோட இருங்க. சோ திருப்பி நான் சொன்ன விஷயங்களே சொல்றேன் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்கு கிடைக்கிற அப்டேட்ல இருந்து தான் நான் உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரியப்படுத்திட்டு இருக்கேன். சோ இது இப்போ கிடைச்ச ஒரு லேட்டஸ்டான அப்டேட். சோ அதே மாதிரி கட் ஆஃப் கண்டிப்பா குறையும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். கட் ஆஃப் எந்த கிரேட்ல குறையும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். என் கார்டுல அட்டாச் பண்றேன், அதை பாருங்க. அதை பாத்தீங்கன்னா நீங்க இன்னமும் ரொம்ப ஹாப்பி ஆவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.